கெமிக்கல் கைனடிக்ஸ்ல செயின் ரியாக்ஷனுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைத்தாரு வாழை மரத்தில அப்படியே காய்த்து தொங்குது. இந்த வாழைத்தார் அதாவது வாழைக்காய் எல்லாம் எப்படி இந்த மாதிரி சூப்பரான வாழைப்பழமா மாறுது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காயிலிருந்து வரக்கூடிய எத்திலீன் கேஸ். அப்ப இந்த எத்திலீன் கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய எல்லாம் வாழைப்பழமா அது மாத்திவிடும். இப்போ ஒரு பழம் நல்லா பழுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உள்ள வாழைக்காய அது பழுக்க வச்சுரும். அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு வாழைக்காயா பழுக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுதான் செயின் ரியாக்ஷன்னு சொல்றோம். இப்ப இங்க ஒரு ஆப்பிள், ஒரு வாழைக்காய் 2யும் ஒரே பேக்ல போட்டோம்னா, அதாவது ஆப்பிள் வந்து பழுத்தது. இந்த வாழைக்காய எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆப்பிள் இந்த வாழைக்காயை வாழைப்பழமா மாத்திரும். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, செயற்கையா பழுக்க வைக்கிறாங்க. அதாவது இந்த கால்சியம் கார்பைட் இருக்கு இல்லையா? இத இந்த வாழைக்காய்ல இல்லன்னா இந்த அ பழங்கள் அதாவது இந்த மாங்காய் இருக்கு பாருங்க, அதுல அப்படியே தடவி விட்டுறாங்க. அப்ப அந்த கால்சியம் கார்பைடு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல உள்ள அந்த மாய்ஸ்டர அப்சார்ப் பண்ணி, அதில பார்த்தீங்கன்னா, அசிட்லீன் கேஸ் உருவாகும். C2H2 ஃபார்முலா. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரிஜினலா என்ன கேஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எத்திலீன் கேஸ் தான் வரும். ஆனா, ஆர்ட்டிஃபிஷியலா இந்த மாதிரி அசிட்லீன் கேஸ் தான் வரும். இது வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு பழம் மற்ற காய்கள பழுக்க வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? செயின் ரியாக்ஷன் சொல்றோம்.